எங்கள் கட்சிக்கு ஆயுதங்களை வழங்கியது ஜேவிபி தான். பிள்ளையான் பதிலடி. விரட்டி அடிக்கப்படும் சரத் பொன்சேகா, சஜித்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தேர்தல்கள் ஆணையகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. எங்கள் கட்சிக்கு ஆரம்பத்தில் ஆயுதங்களை வழங்கியது ஜேவிபி கட்சிதான் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள கருத்துக்கு பதில் வழங்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், மட்டக்களப்பு மக்களை நான் அச்சுறுத்துவதாக அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். இந்த மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றது நான் தான். ஜனநாயகத்தை பற்றி பேசுபவர்கள் பொறுப்பாக யோசித்து பேச வேண்டும். நாட்டை தீக்குழிக்குள் தள்ளி பல்கலைக்கழக மாணவர்களை வன்முறைக்கு தூண்டியது ஜேவிபி கட்சி. நாட்டை அளித்த ஒரு கட்சி. எமது மண்ணில் இவ்வாறு பேசுவது வேதனைக்குரிய விடயம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தவிசாளர் சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் அக்கட்சியின் உறுப்பினர்கள் குழு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொன்சேகா கட்சியை விட்டு வெளியேற உள்ள நிலையில் அவரை முதலில் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி தலைமையை விமர்சித்ததற்காக பொன்சேகாவை பதவி நீக்கம் செய்ய கட்சிக்கு முழு அதிகாரம் இருப்பதாக அதன் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பொன்சேகா கட்சியை விட்டு வெளியேறினால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கோரியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொன்சேகா விரைவில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய உள்ளதாகவும் அண்மையில் அவர் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நாடாளுமன்றத்தில் விமர்சித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கிய குற்றவாளிகள் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவதே நாட்டு மக்களுக்கு சிறந்த நற்செய்தி என ஸ்ரீலங்கா ராமண்ய பீடத்தின் பிரதம சங்க நாயக ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்காதிருப்பதாக ஓமல் பே சோபித தேரர் கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில், நற்செய்தி என கூறி ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். இந்த பிரச்சாரத்துக்காக ரணில் விக்ரமசிங்க கோடிக்கணக்கில் செலவழித்திருப்பார். இவ்வாறாக அவர் பிரசாரத்தை மேற்கொண்டதன் பின்னர் மக்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம். எனினும் எதிர்பார்த்ததை போன்று எந்த ஒரு நற்செய்தியும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் மாத்திரமே அவர் பேசியிருந்தார். கடன்களை மீள செலுத்துவதற்காக மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ரணில் கூறியிருந்தார். எவ்வாறாயினும் இலங்கை மீள செலுத்த வேண்டிய கடன் தொகை அதிகரித்தது மாத்திரமே உள்ளது. இந்த நிலையில் கடனை மீள செலுத்துவதற்கான காலம் நீடிக்கப்பட்டதையே ஸ்ரீலங்கா அதிபர் நற்செய்தியாக கருதுகின்றார். ஸ்ரீலங்காவின் அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற போது $80 பில்லியன் காணப்பட்ட கடன் தற்போது $100 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இதனையும் நற்செய்தியாக கருதவே முடியாது. இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய தரப்பினர் யார் என்பதை நீதிமன்றம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாத்திரமே தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளது என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் ஒருவரை இண்டிபெண்டரில் கடத்திய வழக்கு விசாரணை முடிவில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2016 டிசம்பரில் தவட்டகொட பிரதேசத்தில் தமது டிபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக ஹெரோனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக காவல்துறையினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த வழக்கு
தொடர்பான 18 குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஹிரோனிகா பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் 8 பேர் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றிலிருந்து சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அதிகாரிகளால் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்ய இருப்பதாக ஹிரோனிகாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் திகதி முதல் அக்டோபர் 16ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் நடைபெறும் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. அதோடு தேர்தல் நடவடிக்கைக்கு தேவையான பணிகளை ஆரம்பிக்கும்படி அரசு அச்சக திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அதன் அதிகாரி கங்காடி லியனகி தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் RMBL ரத்நாயக்கு அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அதிபர் தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அரசாங்க அச்சக பிரிவு அதிகாரி கங்காடி லியனகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பலாகொட ஸ்ரீ தர்மானந்த வித்யாதன பிரிவினாவுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியரின் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது. கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலங்களில் 3 பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட 807 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 773 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த 34 சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 52 கிலோ 616 மில்லிகிராம் ஹெரோயின், 142 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 453 மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் சலுகை வழங்குவது தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க விசேட கவனம் செலுத்துவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த திருத்தங்களின் கீழ் 3 வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் 2 விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் இந்த மாதாந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என்று அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வழக்கமான பெட்ரோல் விலை லீட்டருக்கு 20 தொடக்கம் 30 ரூபாயும், வழக்கமான ஆயில் டீசல் விலை லீட்டருக்கு 15 தொடக்கம் 20 ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது.